ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்னென்னா டிஐஒய் கிளைடர். இப்போ இது ஒரு கிளைடர்னா இது வந்து விங், இது வந்து ஃபியூசலேஜ், இது வந்து டெயில். இப்போது விங்ஸ்லேயே ஏர்க்ராஃப்டில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் விங்ஸ், இன்னொன்று வந்து ரொட்டேட், இன்னொன்று ஃப்ளாப். இப்போ ஃபிக்ஸட்னால் இப்படி ஃபிக்ஸடாக இருக்கும், அது வந்து மேலே பறக்கும், அது வந்து ஃபிக்ஸட் விங். இப்போ ரொட்டேட்னா ஹெலிகாப்டர், ட்ரோன் அதெல்லாம் ரொட்டேட் ஆகிட்டே மேலே போகுது தானே, அதெல்லாம் தான் ரொட்டேட்டிங் விங்ஸ். இப்போ ஃப்ளாப் விங்ஸ்னால் ஃப்ளாப் ஆகிட்டே மேலே போகும். அதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா ஆர்மி காப்டர். இப்போ வந்து இதுலேயே ஏரோஃபாயில் ஷேப்னு ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். அதில் வந்து நிறைய பிரின்சிபிள் இருக்குது. அதில் வந்து ஒரு பிரின்சிபிள் நம்ம பார்க்க போகிறது தான் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். அது என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நிறைய ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது, நடுவில் வந்து குட்டியாக ஒரு பாத்து வச்சு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். இங்கேருந்து எல்லா ஏர் மாலிகுல்ஸும் என்ன பண்ணுவோம், இங்கே ட்ரை பண்ண போவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களையும் நிறைய ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பக்கத்து ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பக்கத்து ரூமுக்கு தானே ஓடுவீங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு தானே நினைப்பீங்க, ஆனால் நீங்கள் பக்கத்து ரூமுக்கு ஓடுவீங்க. இப்போ அதே பிரின்சிபிள் தான் இங்கே விங்ஸ்லேயும் அப்ளை ஆகுது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்பீடாக டேக் ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கம்மியான இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், இந்த ஓட்ட வழியாக உள்ளே போயிட்டு இது மாதிரி வர வைக்க பார்க்குமா, அந்த மாதிரி இப்படியே டேக் ஆஃப் ஆகும். இப்போது இது சுற்றிலும் 10 ஏர் மாலிகுல்ஸ் தான் இருந்துச்சு. இது சுற்றிலும் இருக்குன்னா இது வந்து ஒரு லோ ப்ரெஷர். இப்போ வந்து சுற்றிலும் 100 மாலிகுல்ஸ் அப்படியே பல்ஜாகி ஃபுல்லாக பஞ்சாகி இருக்குன்னா அது வந்து ஹை ப்ரெஷர். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், இதுக்கு என்ன உங்களுக்கு வேணும்னா க்ளூகன் வேணும், க்ளே வேணும், அப்புறமா இந்த மாதிரி கோரோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக ஸ்டேஷ்னரி கடையில் போய் வாங்கினீங்கன்னா இருக்கும். ஸோ கோரோ பிளாஸ்டிக், அப்புறமா க்ளே, அப்புறமா நம்மளுக்கு கம் தேவை. அதில் வந்து பேப்பரில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா க்ளூகன், ஓகேவா. க்ளூகன் வந்து உங்கள் பேரண்டல் கைட் நட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா கட்டரும் வேணும் நம்மளுக்கு, இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு அந்த கோரோ பிளாஸ்டிக்கை. அதனால் பேரண்டல் கைட் நட்ஸ் ரொம்ப முக்கியம், அதை எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி 10 to 30 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஒரு இதில் வந்து ஒரு பேப்பரில். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி குட்டியாக கீழே வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. அப்புறமா இந்த இடத்துல சைடில் கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி போட்டுட்டு மேலே ஹவுஸ் மாதிரி போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஃபியூசலேஜ் தேவை இல்லையா, அதனால் இப்படி ஒரு பெரிய ரெக்டாங்குலாக போடுங்க. இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு அப்படி பெருசாக போட்டு மேலே வந்து இப்படி ஏற்றுங்க. இப்படி ஏற்றி கொஞ்சம் இந்த மாதிரி ஏற்றி கொஞ்சம் வந்து இப்படி ஃப்ளாட் பண்ணி விட்டு இப்படி பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி பண்ணணும்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஏரோஃபாயில், அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கோரோ பிளாஸ்டிக்கை வந்து அந்த கட்டரை வச்சு இந்த மாதிரி அதை சிசரை வச்சு கட் பண்ணி அந்த பேப்பரை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. கோரோ பிளாஸ்டிக் மேலே ஒட்டிட்டு கட்டரை வச்சு பண்ணுங்கள். அப்புறமா கட்டரை வச்சு பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெருசாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 4 சென்டிமீட்டர் தள்ளி அப்புறமா இது ஒட்டுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு காக்பிட் இருக்கும். அந்த காக்பிட்னா என்னென்னா பைலட்ஸ் உட்கார இடம். இப்போது ஒரு 4 சென்டிமீட்டர் தள்ளி விட்டுட்டு அப்புறமா இந்த இடத்துல வந்து க்ளூகன் சென்டரில் வந்து க்ளூகன் வச்சு இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ போட்டு விட்ருங்க, சீக்கிரமாக ஒட்டுறதுக்கு, நல்லா ஒட்டுறதுக்காக. அதே மாதிரி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒட்டாமல் இது இருக்குன்னா இதுக்கு கீழே இந்த இடத்துல ஒட்டுங்க. இந்த இடத்துல வந்து அதே மாதிரியே தான், இதில் இருக்க மாதிரியே தான் இந்த மாதிரி க்ளூகனை வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிடுங்க. அப்புறமா இன்னும் இந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கணும். அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் வைங்க, அது காயட்டும். இப்போ ஃபைனலாக காஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் க்ளே எடுங்க. ஏன்னா இதில் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு 2 இருக்குது. அதில் வந்து சிபி சிஜின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல தான் சிஜி பாயிண்ட் இருக்கும், ஏன்னா இது சென்டர் ஆஃப் கிராவிட்டினால சென்டரில் இருக்கும். இந்த இடத்துல வந்து சிபி பாயிண்ட் இருக்கும். இது ரெண்டுமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபுளாக கரெக்டாக இருந்தால் தான் இந்த பிளேன் மேலே போக முடியும். அதனால் க்ளே கொஞ்சம் கம்மியாக வைங்க.
அதிகமாக வச்சிடாதீங்க, அதிகமாக வச்சிங்கன்னா கீழே போகும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க, மேலே போகும். கொஞ்சம் மீடியமாக வைங்க. மீடியமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய வைங்க. காய வச்சதுக்கப்புறமா நம்மளது ரெடி. இப்போ வந்து உங்களுக்கு இதை விட்டு காட்டுறேன், அது ரொம்ப தூரத்துக்கு போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 வாட்டி அப்படியே விட்டு பாருங்கள். அது வந்து கரெக்டாக அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கரெக்டாக வந்துடும். நான் விடுறேன். ஸ்மூத்தாக விடுங்க எப்பயுமே. பார்த்தீங்களா இது எப்படி போணுச்சுன்னு? இப்போ திருப்பி உங்களுக்கு விட்டு காட்டுறேன்னா ஸ்மூத்தாக விடுங்க. அதே மாதிரியே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ட்டு அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.